ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் 2013 ஒரு டச் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான போர்க்மேன். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்சவன பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். விடக்கூடாத ஆளை வீட்டுக்குள்ள விட்டா ஒரு குடும்பமே எப்படி உருக்குலைஞ்சு போகும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். இப்போ இந்த படத்துடைய டீடைல் இதுக்கு போகலாம். படத்துல நம்ம வில்லனுடைய பேரு ஆண்டன். பொதுவாகவே நம்ம ஒரு ரிவ்யூ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே படத்துடைய ஹீரோவுடைய பேரோ இல்லை ஹீரோயினுடைய பேரோ தான் சொல்லுவோம். இந்த படத்துல ஏன் படத்துடைய வில்லன் பேருன்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இந்த கதையை மொத்தமா அதனுடைய மொத்த ஆளுமையுமே காட்டினது படத்துடைய வில்லன் தான். அது நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு அப்ப புரியும். படத்துல அவருடைய பேரு ஆண்டன். இவரு எப்படிப்பட்ட நபராக காமிக்கப்படுறார் அப்படின்னா, இந்த நாடோடிகள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எங்கேயாவது போறது, எங்கேயாவது தங்கிக்கிறது, கிடைச்சதை சாப்பிடுறது, அப்படியே அடுத்த இடத்துக்கு போறது, இந்த மாதிரி ஒரு நபராக தான் காமிக்கப்படுறார். இருந்தாலும் ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுல அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ரகசியமாக பூமிக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன அறை மாதிரி இருக்கு, ஒரு ரூம் மாதிரி இருக்கு, அங்கதான் இவர் இருக்காரு. ஆனா கவர்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு அப்பப்ப வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கல்ல, யாராவது இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்திருக்காங்களான்னு பாக்கணுங்கிறதுக்காக காட்டுல அப்பப்ப ஜல்லடை போட்டு இந்த மாதிரி எவனா ஒளிஞ்சிருக்கானா வந்து இல்லீகலா அப்படின்னு சொல்லி தேடுற மாதிரி ஒரு வேட்டையெல்லாம் நடக்குது. படத்துடைய ஆரம்பத்துல அந்த மாதிரி சில ஆபீசர்ஸ் எல்லாம் காட்டுக்குள்ள வரும்போது இவரு அந்த இடத்தை விட்டு உடனே கிளம்பி ஓடுறாரு. போகும்போதே அதே காட்டுக்குள்ள சாதாரண தரமா இருக்கு, திடீர்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல 2-3 இடத்துல தட்டி டோரை ஓபன் பண்றாரு. அப்பதான் நமக்கு தெரியுது இவர் மட்டும் கிடையாது, இதே மாதிரி ஒரு குரூப்பே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நபர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல அங்க அண்டர் கிரவுண்ட்ல பதுங்கி இருக்காங்க. இவங்க எல்லாரையும் உடனே சர்ச் பண்ண கால் வருது, கிளம்பி ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. இவங்களும் எல்லா ஆளாளுக்கு தப்பிச்சு ஒரு பக்கம் ஓடுறாங்க. இங்க இருந்து கிளம்பி போற இவரு அந்த காட்டை விட்டு ஒரு பக்கம் அப்படி வெளியே வந்தா பயங்கர ஹை கிளாஸ் சொசைட்டில இருக்கிற மக்களுடைய ஒரு வீடு அங்க இருக்கு. நிறைய வீடுகள் அந்த மாதிரி இருக்கு. இதுல ரிச்சர்ட் மரீனா அப்படின்னு சொல்லி பயங்கர ஹை கிளாஸ் சொசைட்டியை சேர்ந்த ஒரு கப்பல், ஓடானும் கோடீஸ்வரனுங்க. அவனுங்களுக்கு 3 பசங்க, வேற ஒரு 8, 9, 10 வயசுல அப்படி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி 3 பசங்க. அவங்களுடைய வீட்டுக்கு போய் நேரடியாக நம்ம வில்லன் போய் அந்த வீட்டுக்கு கதவை தட்டுறாரு. தட்டுனா ரிச்சர்ட் டோர் ஓபன் பண்றாரு. கேட்கறவங்க எதையாவது ரெக்வஸ்டா கேட்கணுமா இல்லையா? ஸ்ட்ரெயிட்டாவே போயிட்டு, நான் குளிச்சு ரொம்ப நாள் ஆகுது, நான் கொஞ்சம் குளிக்கணும், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும், உள்ள வரலாமா அப்படின்னு ஒருத்தன் நம்ம கிட்ட கேட்டா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? அதே தான் ரிச்சர்டும் பண்றாரு. யோ, நீ யாருன்னே தெரியல, திடீர்னு வந்து நம்ம சாப்பிடணுங்கிற, குளிக்கணுங்கிற, கிளம்பு அப்படின்னு சொல்லி டோரை சாத்துறாரு. டோரை சாத்தின அந்த செகண்டே வெளியே இருந்து வில்லன் சொல்றாரு, ஓஹோ, அப்போ உங்களுக்கு எப்படி சொன்னா நீங்க டோரை ஓபன் பண்ணுவீங்களோ அப்படிதான் சொல்லணும், அப்படிதானே? எனக்கும் ஒய்ஃபுக்கும் ஏற்கனவே அஃபேர் இருந்தது, என்ன கேட்டுக்கோ, கதவு தரேன் அப்படின்னு அவர் சொல்ல போக சத்தியமா படம் பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கே குபீர்னு தூக்கி போடுது. அவர் உடனே என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி ஒய்ஃபை கூப்பிட்டு, மரீனா இந்த ஆளு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, அவங்க இந்த ஆளை நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த கோபத்துல தான் மனைவியை பத்தி தப்பா தாங்கிட்டே பேசுறானே அப்படின்னு சொல்லி ரிச்சர்டு வந்து வில்லனை போட்டு அடின்னு அடிச்சிடுறாரு. அவர் திருப்பி ஒரு அடி கூட அடிக்கல, அடி வாங்கிக்கிறாரு. அதுக்கு ஏன் காரணங்கிறது அப்ப நமக்கு தெரியல. இவர் அடிச்ச உடனே ஒய்ஃபான மரீனா சொல்றாங்க, ஏங்க ஒருத்தனுக்கு சம்பந்தமே இல்லாட்டினா வெளியே போன அனுப்ப வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம கைகளப்பெல்லாம் இறங்கி இப்ப கடைசியில் அவனுக்கு ரத்தம் வருது மூக்கெல்லாம், அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா யார் பதில் சொல்றது நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட சொல்லிட்டு, இந்த ஒரு இறக்க குணம் இருக்கு இல்லையா மரீனாக்கு, அதன் காரணமாக இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு. தன்னுடைய வீட்டுக்காரனுக்கே தெரியாம, ஏதோ தெரியாம என் வீட்டுக்காரர் கோவத்தில் அடிச்சிட்டாரு, நீங்க தப்பா நினைக்காதீங்க, உங்க காயத்துக்கு நான் மருந்து போட்டு விட்டுறேன், ஒரு 2 நாள் தங்கிட்டு எல்லாம் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தன்னுடைய கணவனுக்கே தெரியாம இந்த வில்லன் ஆண்டனை தங்க வைக்கிறாங்க அவங்க. இப்படி அவர் மேல இறக்கப்பட்ட இவங்க இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக என்ன விலை கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த படத்துடைய காட்சி அமைப்புகள். ஒரு சில படங்கள் மட்டும்தான் நம்ம படம் பார்க்கும்போது, அதுவும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சாதாரண மெலோட்ராமாவா, ஒரு டெட் ஸ்லோ மெலோட்ராமாவா ஆரம்பிக்கிற இந்த படம் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் நம்மளையே அறியாம நமக்குள்ள ஒரு பயம், ஒரு பதவதைப்பு ஒட்டிக்கிறது. அடுத்து என்ன நடக்க போதோ, இன்னைக்கு செத்தாயிரா எல்லாரும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வந்துருது. அந்த மாதிரி ஆடியன்ஸை ஒரு மிரட்சியுடைய உச்சத்துல உட்கார வச்சிருக்காரு படத்துடைய டைரக்டர். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துல 2 சடலங்களை வில்லனை சேர்ந்த அந்த குரூப்
இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்புறப்படுத்துற ஒரு காட்சி ஒன்று இருக்கு. அதெல்லாம் எப்படி இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு நம்மெல்லாம் படம் பார்க்கும்போது ஒரு செகண்ட் நமக்கு ஜெர்க்கடிக்குது. அந்த மாதிரி இருக்கு அந்த காட்சி அமைப்பு. நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படத்துல அந்த ஆண்டன்கிற வில்லன் இருக்குல்ல, மெயின் அந்த வில்லனுடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்ச ஜான் பிஜ்வோயுடைய பர்ஃபார்மன்ஸ் இதுவரைக்கும் நான் பார்த்த வில்லன்கள்லயே எனக்கு ரொம்ப ரொம்ப, அதுவும் சட்டிலாக பிளே பண்ணி பயங்கரமான வில்லத்தனத்தை காமிச்ச வில்லன் கதாபாத்திரங்கள்லயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆள் யாரு அப்படின்னா லூயிஸ் தூசார். அவர் தான் ஸ்லீப் டைப் படத்துல அந்த வில்லனாக வருவார். இந்த படத்துல ஜான் பிஜ்வோயுடைய பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, லூயிஸ் தூசாருக்கு சரியான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ். ஸ்கிரீன்ல மனுஷன் ஒரு 2 சீன் இங்கிட்டு இங்கிட்டு நடந்து வந்தானாவே இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது, இன்னைக்கு 2 கோல அந்த வீட்டுல விழுக போகுது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு வருது. அந்த அளவுக்கு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஜாலியா பண்ணுவார் பண்றதெல்லாம். ஆனா நமக்கு இங்க கொலை நடக்கும், அப்படி பண்ணிருப்பாரு அந்த ரோலை. படத்துல மூணாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், இப்ப நம்ம பேசணும் இல்லையா, இந்த பயமும் இந்த பதபதைப்பையும் நமக்கு ஆடியன்ஸுக்கு கடத்துறதுக்கு இன்னமும் ரொம்ப ஹெல்ப் பண்ண 2 பேர் யாரு அப்படின்னா, இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் டாம் ஆகட்டும், அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் வின்சென்ட் ஆகட்டும். இவங்க 2 பேருமே ஒரு காட்சியிலையும், இந்த படம் நார்மலாக ஒரு பெரிய அலட்டல் இல்லாத நார்மலான ஒரு சினிமோட்டோகிராஃபி தான். ஆனா இந்த படத்துல அவங்க யூஸ் பண்ண ஒரு டார்க் டோன், இந்த படத்துல எப்பவுமே ஃபுல்லாவே டார்க் டோன் தான் பண்ணிருப்பாங்க. அந்த டார்க் டோனு அடுத்து ஏதோ இந்த கதையில ஒரு மர்மம் நடக்க போகுது, ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்க போகுதுங்கிறத நமக்கு மைண்டுக்கு அப்பப்போ ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கிட்டே வரும். அந்த மாதிரி இருக்கும் அவங்க 2 பேருடைய ஒர்க்குமே. வின்சென்ட்டுமே பிஜிஎம்ல அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிருப்பாரு இந்த படத்துல. இதையெல்லாம் தாண்டி அடல்ட் கான்டென்ட் பொறுத்தளவுக்கு இந்த படத்துல அடல்ட் கான்டென்ட் இருக்கு. நீங்க கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. நீங்க ஃபேமிலியோட பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு விஷயத்தை இங்கேயே நான் சொல்லிடுறேன், இது ஸ்பாயிலராக கூட நீங்க எடுத்துக்கங்க. இந்த படம் முதல்ல மெச்சூர்டான ஆடியன்ஸுக்கு மட்டும்தான், மற்றபடி வேற யாரும் இந்த படத்தை பார்க்கவே வேணாம். முக்கியமாக நீங்க லைட் ஹார்ட்டட் பீப்புளா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படம் பார்க்காதீங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரே ஒரு விஷயம் இந்த ஸ்பாயிலர்ல சேர்த்துக்கிறேன் நான். அது என்ன அப்படின்னா, இந்த படத்துல படமாக நம்ம பார்க்கும்போது ஏங்க இப்ப வில்லன் என்ன பண்ணாரு, எப்படி இவர் சொன்னதை உடனே அந்த பொண்ணு கேக்குது, இவர் சொன்ன அந்த விஷயத்த பதிலே பேசாம அந்த பையன் இப்படி செய்யறான் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் நம்ம மைண்ட்ல வரும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த படத்துல இவங்க பெருசாக அங்கங்க ஒரு 1-2 ஷாட் தான் காமிச்சிருப்பாங்க, நமக்கு அது அவ்வளவு லேஸ்ல புரியாது. ஆனா வில்லனும் சரி, வில்லனுடைய கும்பலுக்கும் சரி, இவங்க எல்லாத்துக்குமே தான் கிட்ட பேசுற ஒரு நபரை எப்படி ஹிப்னாட்டிசம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹிப்னாட்டிசம் கிடையாது. ஆனா அவங்களுடைய மைண்ட, அவங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கு. அதை இவங்க படத்துல ஒரு சில ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் நான் இங்க ரிவீல் பண்ணல உங்களுக்கு அப்படின்னா, படம் பார்க்கும்போது எப்படி இவன் சொன்னதை அவங்க கேட்கறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியாது. அதுக்காக நான் இங்கேயே சொல்றேன், யாரு கிட்ட வில்லன் பேசுறாரோ, வில்லனுடைய கும்பல் பேசுதோ, அவங்க எல்லாத்தையும் இவங்க சொன்னதை அப்படியே திருப்பி பண்ண வைக்கக்கூடிய ஒரு சக்தி இவங்க கிட்ட இருக்கும். அதை மட்டும் மைண்ட்ல கரெக்டா வச்சுக்கோங்க படம் பார்க்கும்போது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் யாருக்கு பிடிக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் அப்படிங்கறனால ஸ்பிளிட் படம் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த படமே ஒரு அற்புதமான படம் தான். ஆனா அந்த படமும் மெலோட்ராமா மாதிரி ஸ்லோவாகத்தான் போகும். இந்த படமே கிட்டத்தட்ட அதே கேட்டகரியில ஃபாலோ ஆகிற ஒரு படம் தான். இந்த படத்துல நீங்க சொன்னீங்கன்னு நாங்க போய் பார்த்தோம், அப்படி ஒன்னும் மிரட்டலாம் அப்படியே காட்சிகள்லாம் பயங்கர வேகமா போகவே இல்லையே அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த படம் ஒரு டெட் ஸ்லோ மெலோட்ராமா சைக்காலஜிக்கல் த்ரில்லர். சோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய மைண்டை செட் பண்ணிட்டு போய் இந்த படத்தை பாருங்க. இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த படம் 2013 எடுக்கப்பட்ட டச் படங்கள்ல இருந்து ஆஸ்கார் நாமினேஷன் வரைக்கும் உள்ள போயிருக்கு, அபிஷியல் செலக்ஷன் வரைக்கும் உள்ள போயிருக்கு. ஆனா நாமினேட் கடைசியாக ஆகல. அந்த அளவுக்கு ஒரு மிரட்டலான படமாகத்தான் இது வந்திருக்கு. இந்த படத்துடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். யூடியூப் லிங்க் தான், நீங்க பார்த்து மகிழலாம். ஆனா யூடியூப்ல இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு எம்எக்ஸ் பிளேயர்ல போய் சப்டைட்டில் நீங்க ஆட் பண்ணிட்டு படத்தை பாருங்க. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும்.
இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.